என்னது பழைய சோறா, பழைய சாதமா? என்ற பிள்ளைகள் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடாதுகள் என்று இன்றைய தலைமுறை தாய்மாரின் நாகரிக மோகம். அவசர உணவு, சுவையான உணவு, பிஸ்ஸா, பக்கர், கொத்து பராட்டா என எம்மை மறந்து எம்மை நாமே கெடுத்து கொண்ட காலத்தில் வாழ்கிறோம். அந்த காலத்தில் என் அப்பன், என் முப்பாட்டன் எல்லாரும் நேற்று வச்ச பழைய சாதத்தில் அதைத்தான் பழைய சோத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு காலையில் மோர் மிளகா, சுட்ட கருவாடு இதோட காலை உணவாக எடுத்து வந்தாங்க. அவங்க மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் இரும்பான தேகத்தோடு உழைத்து உண்டு வாழ்ந்தாங்க. அதான் உணவே மருந்தாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்ததால் மருந்து எடுத்து உயிர் வாழும் துரதிர்ஷ்டம் அவர்களுக்கு இருக்கல. எங்களுக்கும் ஆரம்பத்தில் பள்ளி போகும்போது இந்த பாக்கியம் கிடைச்சிது. ஆனால் காலப்போக்கில் பழைய சாதம் என்பதே பாக்டீரியாக்களின் தாக்கம் செலுத்துவதால் அதில் நுண்ணங்கி தொழிற்பாடு இருக்கும் என்று நம்ப வைத்து சத்தான உணவான அதான் அந்த பழம் சோறு, பழம் சாதம் எம்மிடமிருந்து தூர வைக்கப்பட்டது. இப்போ இருக்கிற தலைமுறைக்கு 30 வயசுக்கு மேலே சீனி, கொலஸ்ட்ரால், ப்ரெஷர் என்று எல்லா நோயும் வந்துட்டுது. இன்றைய தலைமுறை பலருக்கு எலும்புனா இருக்க முடியாது, இருந்தால் எழும்ப முடியாது, மூட்டு வலி, முதுகு வலி என்று மருந்தே உணவாகி போன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அட அதை விடுங்க, பழம் சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு, பழமென்றால் முக்கனிகளில் ஏதாவது மா, வாழை, பலா என்று இந்த முக்கனிகளில் ஏதாவது போட்டு நன்றாக பிசைந்து உண்டால் தேவலோகத்தினுடைய அமிர்தமும் தோற்றுவிடும். மற்றொரு வகையில் இப்படியும் செய்யலாம். பழம் சோத்தில் உப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், ஒரு சுட்ட கருவாடு. ஆஹா ஆஹா, சுவையோ அருமை. இதைத்தான் தேவா அவரோட பாட்டில் சுண்டக்கஞ்சி சோறுடா, உடும்பு கரு வாடுடா என்று சொன்னாரு என்னவோ. இன்னொரு வகையில் இதை தயார்படுத்தலாம். பழஞ்சோறு, கொஞ்சம் உப்பு, பழம், தயிர், கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நன்றாக பிசைந்து ஒரு பிடி வாயில் போட்டு பாருங்கள். ஆஹா, அப்படி இருக்கும். மீண்டும் எமது தமிழனின் பாரம்பரிய உணவான இந்த பழம் சோறு மேலை நாட்டில் வந்ததில் நாம் பெருமை கொண்டாலும் என்றும் தமிழன் மேலை தேயத்தின் அடிமையாக எம்மையும் எம் பாரம்பரியத்தையும் மறந்து மேலை நாட்டு மோகத்துக்குள் சிறைப்பட்டான் என்பதுதான் கவலை. முதல்வன் படத்தில் ஒரு பாட்டு வரும். உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டிவிட நீ போதும் எனக்கு. அதன் சுவையை அனுபவிக்காமல் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்குமா என்ன? ஆய்வுகளின்படி முதல் நாள் சோற்றில் நீரூற்றி மறுநாள் சாப்பிடும் இந்த பழைய சாதத்தில் தான் விட்டமின் B6, விட்டமின் B12 ஏராளமாக இருக்கிறது என்கிறார் அமெரிக்காவில் இருக்கும் ஒரு மருத்துவர். தவிரவும் உடலுக்கு, குறிப்பாக சிறுகுடலுக்கு நன்மை செய்யும் ட்ரில்லியன்ஸ் ஆப்ஸ் பாக்டீரியாஸ் பெருகி நம் உணவு பாதையே ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதாம். அதாவது மில்லியன் அல்ல, ட்ரில்லியன்ஸ் அளவிலான பாக்டீரியாக்கள் பெருகி நம் உணவு பாதையை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதாம். கூடவே 2 சிறிய வெங்காயம் சேரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அபரிதமாக பெறுகிறதாம். அப்புறம் பன்றி காய்ச்சல் என்ன? எந்த காய்ச்சலும் நம்மை அணுகாது. பழைய சாதத்தின் மகத்துவத்தை பற்றி அமெரிக்காவில் வசிக்கும் நம் இந்திய விஞ்ஞானி பிரதீப் கூறியதாவது, காலையில் சிற்றுண்டியாக இந்த பழைய சாதத்தை குடிப்பதால் உடல் லேசாகவும் அதே சமயம் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறது. இரவே தண்ணீர் ஊற்றி மூடி வைப்பதால் லட்சக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் இதில் உருவாகிறது. மறுநாள் இதை குடிக்கும்போது உடல் சூட்டை தணிப்பதோடு குடல் புண், வயிற்று வலி போன்றவற்றையும் குணப்படுத்தும்.
அது மட்டுமல்லாமல் இதில் இருக்கும் நார்ச்சத்து மலர்ச்சிகள் இல்லாமல் உடலை சீராக இயங்கச் செய்கிறது. இந்த பழைய சாதம் உணவு முறையை சில நாள் தொடர்ந்து நான் சாப்பிட்டதில் நல்ல வித்தியாசம் தெரிந்தது. இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வந்து விட்டதோடு உடல் எடையும் குறைந்தது என்கிறார். மிகவும் முக்கியமான விடயம் என்னவென்றால், உடலுக்கு அதிகமான சக்தியை தந்து நாள் முழுக்க சோர்வின்றி வேலை செய்ய உதவியாக இருக்கிறது. அலர்ஜி, அரிப்பு போன்றவை கூட சற்றென்று சரியாகிவிடும். அல்சர் உள்ளவர்களுக்கு இதை கொடுத்து வர ஆச்சரியப்படும் அளவிற்கு பலன் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் கிடைப்பதால் எந்த நோயும் அருகில் வர விடாது. ஆரோக்கியமாக அதே சமயம் இளமையாகவும் இருக்கலாம். இவ்வாறாக ஒரு மருத்துவ குணமும் மகத்துவம் மிக்கதுமான இந்த பழைய சாதம், பழம் சோறு தமிழர்களிடையே தமிழர் பாரம்பரியத்திலிருந்து அகன்று விட்டாலும் மேலைத்தேயம் தற்பொழுது தமிழனிடமிருந்து பறித்து கொண்ட, தமிழனிடமிருந்து எடுத்துக்கொண்ட இந்த ஆரோக்கியமான உணவை தங்களுடைய வாழ்வியல் பழக்கமாக மாற்றி வருவது பெருமிதமே.